ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஃபைண்ட் த ரியல் மீ அப்படிங்கிற என்னோட யூடியூப் சேனல். ஸோ இப்போ வந்துட்டு பார்ட் 3 வீடியோ எதோடது அப்படின்னா ஹியூமன் எவல்யூஷன் கிளாஸ் 6 ஹியூமன் எவல்யூஷனுடைய பார்ட் 3 வீடியோ தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது ஒரு குட்டி இன்ஃபோ பைட் ஒன்று பார்த்தோம். குரோமேக்னன்ஸ் அப்படிங்கிற ஒரு ஒரு இன மக்கள் வந்துட்டு இருந்தாங்க. அவங்க லாஸ்கஸ் அப்படிங்கிற கேவ்ல, பிரான்ஸ்ல இருக்கக்கூடிய லாஸ்கஸ் கேவ்ல இருந்ததற்கான ஆதாரங்கள் இருந்ததா வந்துட்டு நம்ம வந்து பார்க்குறோம். சரி, ஓகே. இதெல்லாம் வந்து பார்க்கும்போது தான் இதெல்லாம் கிராண்ட்மா சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ சொல்லிட்டு இருக்கும்போது தான் வந்துட்டு தமிழினிக்கு வந்துட்டு ஒரு சின்ன டவுட் வருது. ஸோ என்ன டவுட் வருது அப்படின்னா, தமிழினி கேட்குறாங்க, கிராண்ட்மா வில் யூ எக்ஸ்பிளைன் இட் இன் டீட்டெயில். சரி, அப்போ வந்து குகையில இருந்ததா அப்போ சொல்றேங்க, அதுக்கான எவிடன்ஸ்லாம் இருக்கு. அப்போ எப்படி இந்த அளவுக்கு வந்து முன்னேறி இப்போ இந்த அளவுக்கு வந்திருக்காங்க? எப்படி இது நடந்திருக்கும்? குகையில இருந்தவங்க எப்படி இப்போ இப்போ இந்த அளவுக்கு இருக்காங்க? ஸோ அப்போ இருந்தவங்க அப்போ என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? அதெல்லாம் வந்துட்டு இன்னும் டீட்டெயிலாக சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ அப்போ தான் கிராண்ட்மா சொல்கிறாங்க, இந்த ஹியூமன் கைண்ட் எவல்யூஷன் அப்படிங்கிறது வந்துட்டு உடனே நடக்க கிடையாது. ஸோ வந்துட்டு இது ஒரு ப்ராசஸ். கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு வந்து தான் இப்போ இருக்கக்கூடிய இந்த அட்வான்ஸ் ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்பில் நம்ம இருக்கோம். ஸோ இப்போ இந்த கொஞ்சம் கொஞ்சமாக வந்ததில் இப்படி என்னென்ன மாற்றங்கள்லாம் நடந்திருக்கும் அப்படின்னா, ஹியூமன்ஸ் இன் எரெக்ட் பொசிஷன் அண்ட் வாக்கிங் ஆன் டூ லெக்ஸ் ஹேப்பன் மச் லேட்டர். ஸோ எதெல்லாம் பொறுமையாக நடந்திருக்கு, இந்த எந்த ஒரு எவல்யூஷனாக ரொம்பவே பொறுமையாக நடந்திருக்குன்னா, ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க அந்த காலத்தில் இருந்த மனுஷங்க, அந்த மாதிரி குகையில் இருந்த மனுஷங்களாம் ஒரு 2 காலை நேராக வச்சு நிமிர்ந்து நேராக நடக்கவே முடியாத மாதிரி இருப்பாங்க. ஸோ அப்போ தான் வந்துட்டு அந்த ஹியூமன் எவல்யூஷன் நடக்கக்கூடிய அந்த ஆரம்ப காலகட்டம். ஸோ அப்போ என்னன்னா, அவங்களால ஒரு எரெக்டான பொசிஷனில் நின்று 2 காலை வச்சு நடக்கிறதுக்கே வந்துட்டு கொஞ்சம் காலம் ஆணுச்சு, அவங்களுக்கு கொஞ்சம் காலம் ஆணுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து, சேஞ்சஸ் இன் தம் ஸோ தட் தே கேன் ஹோல்டு திங்ஸ். ஸோ அடுத்தது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்களுடைய கட்டை விரல். ஸோ கட்டை விரல் வந்துட்டு தனியாக அப்படி இருக்கிறனால தான் நம்மளால நல்லா வந்து ஒரு பொருளை கிரிப்பாக பிடிக்க முடியுது. பட் ஆனால் அப்போ இருந்தவங்களுக்கு வந்துட்டு அந்த கிரிப்னஸ் இல்லை. ஸோ அந்த ஒரு மாற்றம் வர்றதுக்கே வந்துட்டு ஒரு ஒரு திங்ஸை வந்து பொருளை வந்து நல்லா டைட்டாக கிராப் பண்ணி பிடிக்கிறதுக்கே வந்து அவங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துச்சு. அடுத்து, டெவலப்மெண்ட் ஆஃப் பிரெயின். ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா ஏன் நடக்குது, எப்படி நடக்குது, ஒரு தப்பு நடக்குதுன்னா அது வந்து எதனால் நடந்துச்சு, அதை எப்படி நம்ம வந்து அடுத்த தடவை நடக்காமல் பார்த்துக்கிறது. ஸோ அதெல்லாம் இப்போ நம்ம யோசிக்கிறோம். அப்போ வந்து இருந்தவங்களுக்கு வந்து ஒரு அனிமலுடைய அந்த இதுதான் ஆரம்ப காலத்தில் இருந்துச்சு. ஸோ எல்லாமே வந்துட்டு அனிமல்ஸ் எப்படி இருக்காங்களோ, ஸோ அந்த மாதிரி வேட்டையாடி சாப்பிட்றது அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதெல்லாம் வந்து நடக்கிறதுக்கே இந்த ப்ராசஸ்லாம் நடக்கிறதுக்கே ரொம்பவே டைம் எடுத்துக்கிச்சு அப்படின்னு சொல்லி கிராண்ட்மா வந்து சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் கேட்டோன்னே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, ஃபண்டாஸ்டிக், சூப்பர், அடுத்து மேலே சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி தமிழினி வந்து ரொம்பவே ஆர்வமாயிடுறாங்க. அப்போ வந்து கிராண்ட்மா சொல்கிறாங்க, எஸ் இட் இஸ், ஐ ஷால் நவ் எக்ஸ்பிளைன் டு யூ இன் டீட்டெயில் ஹவு த ஹோமோசாப்பியன்ஸ் என்கேஜ்ட் இன் ஹண்டிங் அண்ட் கேதரிங். ஸோ எப்படி வந்து கூட்டமாக வாழ்கிறது அண்ட் எப்படி வந்துட்டு வேட்டையாடுறது, அதெல்லாம் வந்து எப்படி பண்ணாங்க அப்படிங்கிறத உனக்கு நான் வந்து டீட்டெயிலாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹண்டிங் அண்ட் ஃபுட் கேதரிங். ஸோ வேட்டையாடுறது, உணவை சேமிக்கிறது. ஸோ இதை எப்படி பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, தமிழ், யூ வில் பி சர்ப்ரைஸ்டு டு நோ தட் மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் ago our ancestors led a nomadic life. அதாவது ஒரு விலங்குகளுடைய வாழ்க்கையை தான் வாழ்ந்தாங்க. they lived in groups in a cave or a mountain range. each group consists of 30 to 40 people. ஸோ ஒரு குழுவுலையும் ஒரு கும்பல்லையும் எத்தனை பேர் இருப்பாங்க, ஒரு 30லேருந்து 40 பேர் இருப்பாங்க. they kept on moving search of food. ஸோ அவங்க எப்பயுமே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க, ஒரு நாடோடிகள் மாதிரியே இருந்தாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, எங்கே பார்த்தா ஒரு இடத்துல நிலையாக இருக்காம அடுத்தடுத்து அப்படி போய்கிட்டே தான் இருப்பாங்க. they hunted pig. என்னென்ன வேட்டையாடினாங்க, they hunted pig, deer, பைசன், ரைனோ, எலஃபண்ட் அண்ட் பேர் ஃபார் ஃபுட். ஸோ உணவாக வந்து அவங்க எதெல்லாம் வேட்டையாடி சாப்பிட்டாங்க அப்படின்னா, பிக்கு, டீரு, பைசன், ரைனோ, எலஃபண்ட்டு, பேர். ஸோ இதெல்லாம் வந்துட்டு உணவாக சாப்பிட்டாங்க. தே ஆல்சோ ஏட் த அனிமல்ஸ் கில்டு பை அதர் வைல்ட் அனிமல்ஸ் லைக் டைகர். ஸோ வைல்டு அனிமல்ஸை கூட வந்துட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னா, வேட்டையாடி சாப்பிட்டாங்க. சில வைல்டு அனிமல்ஸ் என்னென்னா டைகரை கூட வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க, வேட்டையாடி சாப்பிட்ருக்காங்க. தே லேர்ன் த ஆர்ட் ஆஃப் ஃபிஷ்ஷிங். அடுத்த கட்டமாக தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மீன் பிடிக்கிறத கற்றுக்குறாங்க. ஸோ மீன் பிடிச்சி அதை வந்து உணவாக எடுத்துக்கலாம் அப்படிங்கிற விஷயம் அதுக்கப்புறம் தெரிஞ்சுக்கிறாங்க. தே கலெக்டட் ஹனி ஃப்ரம் பீஹேஸ். அதுக்கு அடுத்தது வந்துட்டு தேன்.
ஸோ அந்த தேனை வந்து எடுத்து சாப்பிட்றது, அடுத்து மரத்தில் இருக்கக்கூடிய பழங்கள், அடுத்துட்டு வந்து கிழங்கு வகைகள். ஸோ ஸோ இப்போ நம்ம இந்த கிழங்கு வகைகள்லாம் சாப்பிட்றோம். இப்போ நமக்கு என்னென்ன இருக்குது அப்படின்னா, இப்போ இந்த பீட்ரூட்டு, கேரட்டு, அப்புறம் இந்த உருளைக்கிழங்கு, அப்புறம் இந்த நிறைய கிழங்கு வகைகள்லாம் நமக்கு கிடைக்குது. ஸோ அப்போ வந்து காட்டுக்குள்ளே வந்து அப்படியே அலைஞ்சிக்கிட்டு, ஃபாரஸ்ட்டில் அலைஞ்சிட்டு அவங்களுக்கு என்ன மாதிரியான டியூபர்ஸ் எல்லாம் கிடைக்குதோ ஸோ அது எல்லாமே சாப்பிட்றாங்க. ஸோ கிழங்கு வகைகள் கூட சாப்பிட்றாங்க. ஒன்ஸ் த ஃபுட் ரிசோர்ஸ் காட் எக்ஸாஸ்டட் இன் ஒன் ஏரியா, ஸோ ஒரு இடத்துல கிடைக்குது, அவங்களுக்கு இதெல்லாம் கிடைக்குது, அதெல்லாம் சாப்பிட்றாங்க. ஆனால் தீந்துருச்சு, இப்போ அந்த இடத்துல தீந்துருச்சு. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தே மூவ் டு அனதர் பிளேஸ் இன் சர்ச் ஆஃப் ஃபுட். ஸோ உடனே அங்கே அந்த இடத்த விட்டு நகர்ந்து அடுத்த இடத்துக்கு போக ஆரம்பிச்சிடுறாங்க. தே they wore hides of animals and barks of trees and leaves for protecting their bodies during winter. ஸோ அந்த மாதிரி போய்கிட்டே இருக்காங்க. அப்போ ஒரு என்ன ஆகும் அப்படின்னா, சில சில அப்போ வந்துட்டு அவங்க வந்து ஒரு நாடோடிகளாவோ ஒரு விலங்குகள் போல தான் இருந்தாங்க. ஸோ உடைகள்லாம் அணியலை. அப்போ ஒரு காலகட்டத்துக்கு மேலே குளிர்லேருந்து தங்களை பாதுகாத்துக்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த இலைகளை வந்துட்டு அவங்களோட உடம்புல சுற்றிக்கிறது. ஸோ அந்த மாதிரி வந்து பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ இந்த மாதிரி தான் அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செஞ்சுக்கிறதுக்காக வேண்டி அவங்க வந்து என்ன பண்ண ஆரம்பித்தாங்கன்னா, வேட்டையாட ஆரம்பித்தாங்க. கீழே வந்து 2 பிக்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படி வந்து குரூப்பாக சேர்ந்து ஒரு விலங்கை வந்து தாக்கி அதை வந்து வேட்டையாடி கொல்றது, அதை உணவாக்குறது. அப்படி இல்லைன்னா டிக் எ பிட் அண்ட் ட்ராப் த அனிமல்ஸ் அண்ட் ஹண்டர்ஸ். இந்த மாதிரி வந்துட்டு ஒரு குழி மாதிரி பண்ணி அதுக்குள்ளே அந்த விலங்கு விழுந்த உடனே அதை வந்து வேட்டையாடி உணவாக எடுத்துக்கிட்டாங்க. அடுத்து வந்து ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்களே, அது வந்து ஆர்ட் ஆஃப் ஃப்ளேக்கிங். எப்படி வந்து நெருப்பு பொறி, அந்த நெருப்பு வந்து எப்படி வந்துட்டு கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறதுக்கு, கீப்பிங் ஏ ஸ்டோன் இன் த பாட்டம் அண்ட் ஷார்ப்பிங் இட் வித் அனதர் ஸ்டோன். ஸோ டு மேக் அ ஸ்டோன் டூல், 2 stones were taken. One was used as hammer and the other one வந்துட்டு for removing flakes. ஸோ அதனுடைய அந்த ஷார்ப்னஸ் கொண்டுட்டு வரதுக்காக வந்துட்டு 2 ஸ்டோன்ஸை வந்து யூஸ் பண்ணாங்க. அதுதான் வந்து ஆர்ட் ஆஃப் ஃப்ளேக்கிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்தது பாருங்க, கிராண்ட்மா கேட்குறாங்க, தமிழினி, டூ யூ நோ த வெப்பன்ஸ் தட் த ஏர்லி ஹியூமன்ஸ் யூஸ்டு ஃபார் ஹண்டிங். ஸோ அவங்கள வந்து என்னென்ன வெப்பன்ஸ் யூஸ் பண்ணாங்கன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கிராண்ட்மா வந்து கேட்குறாங்க. அதுக்கு தமிழினி, ஐ ஹாவ் நோ ஐடியா கிராண்ட்மா, கேன் யூ டெல் மீ அபவுட் ஹண்டிங் ப்ராக்டிசஸ். ஸோ அவங்க எப்படி வந்து ஹண்டிங் பண்ணாங்க அப்படிங்கிறத பற்றி எனக்கு சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. ஸ்டோன் டூல்ஸ் அண்ட் வெப்பன்ஸ். ஸோ இனிமேல் தான் வந்துட்டு கிராண்ட்மா வந்து ஸ்டோன் டூல்ஸ் அண்ட் வெப்பன்ஸை பற்றி தமிழினிக்கு சொல்ல போகிறாங்க. ஸோ என்ன அப்படின்னா, த பெஸ்ட் ஸ்டோன் ஃபார் மேக்கிங் வெப்பன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கிமுக்கி கல், அதாவது ஃப்ளின்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா, இனி அவங்க என்னென்னலாம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னா, கல்லாலேயே ஆனால் வந்துட்டு சில டூல்ஸ் எல்லாம் இருக்குது. என்னென்ன அப்படின்னா, ஆக்ஸு, அப்புறம் வந்து பெரிய பெரிய கல்லை கூட அவங்க வெப்பன்ஸாக யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த கல்லை வந்துட்டு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஒரு வந்து அந்த கோடாரி மாதிரி செஞ்சு, அந்த கோடாரியே வந்து கல்லால் ஆனது, அதை வந்து ஒரு மரத்தோட ஒரு வுட்டோட வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா வந்து கட்டியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து தமிழினி கேட்குறாங்க, ஒய் வேர் ஆக்சஸ் மேட் கிராண்ட்மா. சரி, கோடாரிலாம் அந்த டைமில் வச்சுட்டு அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, அதை வச்சு என்ன மாதிரி வேலையெல்லாம் எப்படிலாம் வேட்டையாடிருப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ எதுக்காக அப்படின்னா, டு கட் ட்ரீஸ், ரிமூவ் பாக்ஸ், டிக் பீட்ஸ், ஹண்ட் அனிமல்ஸ் அண்ட் ரிமூவ் ஸ்கின் ஆஃப் அனிமல். ஸோ அந்த பெரிய பெரிய மரங்களை வெட்டுறதுக்கு, அதனுடைய அந்த மரப்பட்டை இருக்குல்லையே அதை உரிச்சு எடுக்கிறதுக்கு, அடுத்து வந்துட்டு குழியை தோண்டுறதுக்கு, அடுத்து வந்துட்டு அனிமல்ஸை வேட்டையாடுறதுக்கு, அப்புறம் வந்துட்டு அனிமல்ஸோட தோலை மட்டும் கிழிச்சு தனியாக எடுக்கிறதுக்கு. ஸோ இதுக்கெல்லாம் வந்துட்டு அவங்க வந்து அந்த கோடாரியை யூஸ் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, கிராண்ட்மா என்ன சொல்கிறாங்க, தமிழ், டு யூ நோ வாட் த நெக்ஸ்ட் ஸ்டேஜ் வாஸ் ஆஃப்டர் மேக்கிங் ஸ்டோன் டூல்ஸ். ஸோ இந்த மாதிரி வந்து குகையில் அங்கே இங்கேயும் போய் வேட்டையாடி அவங்க கையில் கிடைச்ச ஆயுதத்தை வச்சு வேட்டையாடி சாப்பிட்றாங்க. இதுக்கப்புறம் வந்துட்டு இன்னொரு முக்கியமான ஒரு கட்டம் தான் வந்துட்டு என்ன அப்படின்னா, இதுக்கப்புறம் வராதா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு கிராண்ட்மா சொன்னோடனே தமிழினி வந்து என்ன அது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கப்புறம் தான் வந்துட்டு ஒரு விஷயத்த வந்து கிராண்ட்மா சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, இதுக்கப்புறம் தான் வந்து ஹியூமன்ஸ் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கிறாங்க. அதுதான் என்ன அப்படின்னா ஃபயர். ஸோ அது என்ன அப்படின்னா, அதுதான் வந்து ஃபயரை எப்படி செய்யறது, ஃபயர் எப்படி உருவாக்குறதுங்கிறத இதுக்கப்புறம் தான் மக்கள் வந்து, அந்த மனிதர்கள் வந்து கற்றுக்குறாங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க.
ஸோ இப்போ கூட பார்த்தீங்க அப்படின்னா, இந்த நீலகிரி சைட்லாம் போய் பார்த்தோம் அப்படின்னா, இந்த தமிழ்நாடுடைய நீலகிரி சைடில் போய் பார்த்தோம் அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து எந்த ஒரு மேட்ச் பாக்ஸும் இல்லாமல் வந்துட்டு நெருப்பு உருவாக்கக்கூடிய முறையை வந்து பயன்படுத்திட்டு இருக்காங்க அப்படிங்கிறாங்க. ஸோ ஆரம்ப காலகட்டத்தில் இருந்த மனுஷங்களுக்கு இந்த நெருப்பு, இந்த இடி, மின்னல் இதெல்லாம் பார்க்கையில வந்துட்டு பயம். ஏன் அப்படின்னா, அந்த நெருப்பு போய் அங்கே அந்த அந்த காடுகள், அந்த ஃபாரஸ்ட்ல இருக்கக்கூடிய அந்த காட்டு விலங்குகள்லாம் அந்த நெருப்பு பட்டு இறந்து போகிறத அவங்க பார்க்குறாங்க. ஸோ அப்போ வந்து அதை பட்டா நம்மளும் இறந்துருவோம் அப்படிங்கிறது அவங்களுக்கு இன்னும் ஒரு எண்ணம். இன்னொன்று, அந்த நெருப்பு பட்டு அந்த இறந்து போன விலங்குகளுடைய அந்த ஃப்ளஷ்ஷை வந்து இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சாப்பிட்டு பார்த்துருக்காங்க. ஸோ அது எப்படி இருக்கு அப்படின்னா ஒரு சாஃப்டாகவும் ஒரு டேஸ்டாகவும் இருந்திருக்கு. ஸோ இதனால தான் அந்த டேஸ்ட்டோட காரணமாக அதனுடைய சாஃப்ட்னஸ், ஸோ அதனுடைய அந்த ஒரு இதுக்கு அதன் காரணமாக தான் என்ன ஆகுது அப்படின்னா அதை வந்து நம்ம வந்து உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு வராங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா திஸ் மேட் ஹியூமன்ஸ் அவேர் ஆஃப் த எஃபெக்ட் ஆஃப் ஃபயர். ஸோ அதுக்கப்புறம் என்ன தே யூஸ் ஃப்ளிண்ட் ஸ்டோன்ஸ் டு மேக் ஃபயர் அண்ட் யூஸ் இட் டு ப்ரொடெக்ட் ஃப்ரம் த ப்ரிடேட்டர்ஸ். ஸோ அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா நெருப்பை கண்ட விலங்குகள்லாம் பயப்படுது. ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நெருப்பை உருவாக்குனா அப்போ விலங்குகள்ட்ட இருந்து நம்ம பாதுகாப்பாக இருக்கலாம். விலங்குகள் நம்மளை வேட்டையாடாது. நம்ம வந்து அவங்கள வந்துட்டு நம்ம வந்து அதாவது அப்ப இருந்த மனிதர்கள் வந்து விலங்குகளை வேட்டையாடின மாதிரி விலங்குகளும் வந்து மனிதர்களை வேட்டையாடி சாப்பிட்டுட்டு இருக்கும். ஏன்னா மனிதர்களுமே பார்த்தீங்கன்னா மிருகங்கள் மாதிரி தான் காட்டுல சுத்திட்டு இருந்தாங்க. அப்ப அந்த காலகட்டத்துல அந்த மனுஷன் என்ன யோசிச்சிருக்கான் அப்படின்னா, அப்ப நெருப்பு நம்ம கிட்ட இருந்தா எந்த ஒரு விலங்கும் நம்மள வந்து தாக்காது அப்படிங்கறத அவன் யோசிச்சிருக்கான். ஸோ அதனால என்ன பண்றான் அப்படின்னா அது மட்டும் இல்லாம அப்படி வரக்கூடிய ப்ரிடேட்டர்ஸை கொன்று ஸோ அதையே என்ன பண்ணிடலாம் ஃபுட்டாக குக் பண்ணி சாப்பிடலாம். ஸோ இதுக்கு தேவை முக்கியமான விஷயம் என்ன தேவை நமக்கு அப்படின்னா நெருப்பு தான், ஃபயர் தான். அண்ட் தென் நைட் டைமில் வந்துட்டு நமக்கு ஒரு வெளிச்சமும் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக ஸோ அந்த ஃபயரை வந்துட்டு உருவாக்குறதுக்கு கற்றுக்குறான். ஸோ அது எப்படி கற்றுக்குறாங்க அப்படின்னா ஸோ அதுதான் வந்து 2 கல்ல உரசுறது. ஸோ அதுக்கப்புறம் இந்த பிக்சரை பார்த்தா தெரியும். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு இவங்க வந்து என்ன ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ இந்த ஃபயரை உருவாக்க தான் ட்ரை பண்ணுறாங்க. இந்த பிக்சரை பார்த்தா தெரியும். ஸோ இப்படி இருந்த மனுஷன் வந்துட்டு அடுத்த ஒரு கட்ட முன்னேற்றத்துக்கு போகிறான். ஸோ என்ன அப்படின்னு தமிழினி கேட்குறாங்க. அப்போ தான் கிராண்ட்மா சொல்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் இருந்த மனுஷங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா வீலை வந்து கண்டுபிடிச்சாங்க. ஸோ அதனுடைய தேவை இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இந்த மனுஷங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா வீலை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. சயின்டிஸ்ட் வந்து இதை எப்படி சொல்றாங்க அப்படின்னா இது எப்படி நடந்திருக்கலாம், வீல் வந்து கண்டுபிடிக்கலாங்கிற ஐடியா அந்த மனுஷங்களுக்கு வர்றதுக்கான காரணம் என்ன சொல்றாரு அப்படின்னா இன்கேஸ் அவங்க காட்டுக்குள்ள வந்து சுத்திட்டு இருக்கும் போது மவுண்டெயின்ஸ்ல இருந்து இந்த மாதிரி வந்து உருண்ட கல்லெல்லாம் வந்து உருண்டு உருண்டு விழுறதை வந்து அவங்க பார்த்துருக்கலாம். ஸோ வந்துட்டு அதை பார்த்து வந்து ஒரு இதுல வந்துட்டு அவங்க வந்து வீலை வந்து கண்டுபிடிச்சிருக்கலாம் அப்படிங்கறத வந்து அவங்க சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன இருக்கு அப்படின்னா பாட் மேக்கிங். நெக்ஸ்ட் வந்து என்ன இருக்கு பாட் மேக்கிங்ஸ். இந்த பிக்சரை பார்த்தாலே தெரியும். ஹியூமன்ஸ் லேர்ன் டு மேக் பாட் வித் கிளே. த இன்வென்ஷன் ஆஃப் வீல் மேட் பாட் மேக்கிங் ஈஸியர். ஸோ இப்போ வந்து என்ன இருக்கு அவங்க கிட்ட வீல் இருக்கு. ஸோ அவங்க கிட்ட வீல் இருக்கு. அந்த வீலை வச்சு அவங்க என்ன பண்றாங்கன்னா பாட் மேக் பண்றாங்க. ஸோ தே டெக்கரேட்டட் பாட்ஸ் வித் லாட் ஆஃப் கலர்ஸ் எல்லாம் வச்சு டெக்கரேட்லாம் பண்றாங்க. அண்ட் த கலர் டைஸ் were made from the extract of roots. ஸோ அதுக்கான கலர்ஸ்லாம் அவங்க எதுலேருந்து எடுக்கிறாங்கன்னா இந்த செடிகளுடைய வேர்ல, அதனுடைய இலையில, அந்த மரப்பட்டையில. ஸோ இப்படி தான் வந்து நேச்சுரல் டைஸ் வந்து அவங்க உருவாக்கலாம். அந்த அந்த மாதிரியான கலை, கிட்டத்தட்ட கலை சம்பந்தமான விஷயம் இதெல்லாம் வந்துட்டு அந்த காலகட்டத்தில் இந்த மனுஷங்களுக்கு இப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்திருக்கும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. சரி, அடுத்து வந்து கீழே ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க. அதில் என்ன இருக்குன்னா கேன் யூ ஐடென்டிஃபை வாட் இஸ் இன் திஸ் பிக்சர். ஸோ இந்த பிக்சரை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தெரியுது, இதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு கிராண்ட்மா கேட்குறாங்க. ஸோ இதை பார்க்கும்போது இதில் ஏதாவது உங்களால் கண்டுபிடிக்க முடியுதா அப்படிங்கிறது கிராண்ட்மா கேட்குறாங்க. எஸ், சம் blood twigs are seen someone has drawn. ஸோ அதை பார்த்தாமே நீ சொல்கிறாங்க இது ஏதோ வந்து கிறுக்கி வச்ச மாதிரி இருக்குது, யாரோ ஏதோ வரைஞ்சிருக்க மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இல்லை, இது வந்துட்டு இது ஒரு ஹேண்ட் ஒர்க். ஸோ இதுதான் முதல்ல இருந்த லாங்குவேஜ். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து மக்கள் நம்ம வந்து நம்மளோட எக்ஸ்ப்ரெஷன்ஸை வந்து வெளிப்படுத்துறதுக்கு, நம்மளுடைய ஃபீலிங்ஸை வெளிப்படுத்துறதுக்கு வந்துட்டு எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறோம், லாங்குவேஜ் இருக்குது, நமக்கு ஒரு பாஷை இருக்குது, நம்ம எழுதுகிறோம், சொல்கிறோம், பாட்டு இருக்குது,
நம்ம பாடி கூட நம்மளோட எக்ஸ்பிரஷனை வந்துட்டு பாடல் மூலியமா நம்ம உணர்வுகளை வந்து அந்த உணர்ச்சிகளை வந்து நம்ம இது பண்றோம் அப்படின்னா இது பண்றோம். பட் ஆனா அப்ப இருந்த மனுஷங்களுக்கு வந்துட்டு அந்த லாங்குவேஜ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வராத காலகட்டத்துல வந்துட்டு இந்த மாதிரி வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி வந்து குகைகள்ல வந்து இந்த மாதிரி ஓவியங்களா வந்துட்டு வரையறத வந்து செஞ்சிருக்காங்க.